நமச்சிவாய சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவுங்க. இது நமக்கு ரேஷனில் ஈஸியாக கிடைக்கக்கூடாது இந்த அரிசி மாவு. சில பேர் பார்த்தீங்கன்னா கல்லு கோலம் போடுறாங்க வாசலில். அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நம்மளுடைய முன்னோர்கள் கல்லு கோலமாக போட்டாங்க. அப்போல்லாம் கல்லு கோலம் இருந்துதா? கிடையாது. அரிசி மாவு தான். எவ்வளோ கடின பணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அரிசி மாவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அரைச்சி அதை மாவாக்கி கோலம் போடுவாங்க. அது கடினமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா அதை ஊற வச்சு அரைச்சி அதை மாவாக்கி தோசை மாவு மாதிரி ஆக்கி தனியாக பச்சரிசியை அது தோசை மாவு மாதிரி ஆக்கி அதை போய் வாசலுக்கு அழகாக கோலம் போடுவாங்க. இதுக்காக அப்படி போட்டாங்கன்னா முதல் அன்னதானமே அந்த வாசலை நம்ம கோலம் போடும்போது சில வாயில்லா ஜீவன், இந்த ஒரு எறும்போ இல்லை ஏதோ ஒரு ஜீவன் அது சாப்பிடுங்க. அதுலேயும் கருப்பு எறும்பு சாப்பிடுச்சோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இறைவனே வந்த மாதிரி. கருப்பு எறும்பா இருந்தாலும் சரி, ஒரு ஈயா இருந்தாலும் சரிங்க, அது சாப்பிடும்போது நமக்கு வாழ்த்து இல்லைங்களா? அந்த வாழ்த்து தானே நமக்கு வேணும். அதில் ஒரு அன்னதானம் ஆகி போச்சே. காலங்காலத்தில் நம்ம அன்னதானம் வைக்கும்போது ரொம்ப விசேஷங்க. அதனால சொல்லுவாங்க முன்னோர்கள், வாசலில் பச்சரிசி கோலம் போடுமான்னுட்டு. ஆனால் இப்போல்லாம் அப்படியெல்லாம் யாரும் கடைப்பிடிக்கிறாங்களா? கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஈஸியாக கல் கோலமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கல் கோலமாக போடுறாங்க. தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்புங்க. இப்போல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடாது இந்த பச்சரிசி. ரேஷனெல்லாம் கிடைக்குது இல்லையா? அப்படி ரேஷனில் கிடைக்க கட்டியும் பரவாயில்லைங்க. கடையிலையாவது வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி மாவாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுவாது பாருங்கள், இது நைஸாக இருக்காது. நம்ம கடையில் சொன்னோம்னா, இந்த மாதிரி நம்ம கோலம் மாவுக்காக நம்ம அரைக்கிறோமான்னு சொன்னோம்னா கடைக்காரர் எப்படியாவது நமக்கு இந்த மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. நல்லா ஈஸியாக வருங்க கோலம். பாருங்கள், திருத்திரியாக ரொம்ப நைஸாக இல்லை, இந்த மாதிரி திருத்திரியாக தான் இருக்குங்க. இந்த மாதிரி சொன்னாலே நமக்கு அரைச்சி கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ திருத்திரியாக இருக்குது. இது ரொம்ப நைஸாக எல்லாமே திருத்திரியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு பிறகு அரைச்சி வந்த உடனே நம்ம கோலம் போட்டுறக்கூடாதுங்க. இதுலேருந்து ஒரு 5 கரண்டி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கரண்டி எடுத்து சிவனாலயத்துக்கு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கட்டி நம்ம சிவனாலயத்துக்கு அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. இது எதுக்காக நம்ம பண்ணணும்னா, அந்த பிரதோஷ நேரமானது ரொம்ப ரொம்ப விசேஷம். எதுக்காக நம்ம பச்சரிசி மாவு கோலம் போடணும்? பிறகு பச்சரிசி மாவு எதுக்கு நாம் சிவனாலயத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும்னா, கடன் பிரச்சனை நமக்கு இருக்காதுங்க, நிச்சயமாக இருக்காது. நம்ம கடனை நோக்கி போனால் கூட பகவான் நிப்பாட்டிடுவார். மகளே நீ என் மகள், உனக்கு ஏது கடன் வேண்டாம், இருக்கிறத வச்சு வாழ பழகி கொடுப்பாங்க பகவான் சிவபெருமான். அதனால பச்சரிசி மாவு கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்த முதல் நாளே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பச்சரிசி முதல் எடுத்து வச்சுருங்க. சிவனாலயத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. கடன் பிரச்சனை இருக்காதுங்க. சரிங்களா? நமக்கு ஒரு வழி பகவான் நல்ல வழி காட்டுவாங்க. இவ்வளோலாம் விஷயம் இருக்குங்க பச்சரிசி மாவில். இதுக்கெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டு போய் கல் கோலம் போடுறீங்க, அதுவே முதல் தப்புன்னா தப்பு தானேங்க. இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம். கடையில் சொன்னால் நமக்கு ஈஸியாக அரிசி கொடுப்பாங்க. பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. புண்ணியம் முதல் புண்ணியங்க. 2வது சிவனாலயத்துக்கு மறக்காம அபிஷேகத்துக்கு பச்சரிசி மாவு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சிவபெருமானை போற்றி போட்டு தகுந்த சிவபெருமான் சொல்றாரு, இதோ உங்களுடைய அந்த பார்வைக்காக நான் பண்ணியே காட்டிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் பச்சரிசி மாவு கோலம் போடுங்க. சிவனாலயத்துக்கு மறக்காம கொடுங்க பச்சரிசி மாவை. நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பட வேண்டாமா? அதுதானேங்க நல் மனம் நல் எண்ணம். அதுதான் என் சிவமங்க. நன்றிங்க. நமச்சிவாய சிற்றம்பலம். நன்றி நன்றி சிவபெருமான்.